17 கள்ள பண பரிமாற்றம் மற்றும் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருந்த முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் துணைவியார் டத்தின்ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் விடுதலை செய்யப்பட்டிருப்பதை ரத்து செய்யுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற பதிவகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர் அமாட் அக்ராம் கரீப் இதனை உறுதிப்படுத்தினார். மலாயா தலைமை நீதிபதியை நியமிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பது போன்ற விவகாரங்கள் எழுந்துள்ள இவ்வேளையில் நீதித்துறையின் சுதந்திரத்தை தற்காப்பதில் மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றம் முன்னின்று செயல்பட வேண்டும் என்று நாட்டின் மூத்த வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற விவகாரங்கள் நீதித்துறைக்கு ஏற்புடையதாக இருக்காது என்று வழக்கறிஞர்கள் மன்றத்தின் முன்னாள் தலைவருமான அம்பிகா குறிப்பிட்டார். மலாயா தலைமை நீதிபதியாக இருந்த ஜொஃபிடின் டியா கடந்த பிப்ரவரி மாதம் பணி ஓய்வு பெற்ற பிறகு 9 மாதங்களாக அந்த பதவி காலியாக இருந்தது. இந்த கால தாமதத்திற்கு என்ன காரணம் என்று நாட்டின் முன்னணி சிவில் மற்றும் அரசமைப்பு சட்ட வழக்கறிஞருமான அம்பிகா வினவினார். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மாயமான மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH370 விமானத்தை தேடுவது தொடர்பிலான இங்கிலாந்தை தளமாக கொண்ட ஓசியான் இன்ஃபினிட்டி நிறுவனத்தின் பரிந்துரையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. கண்டுபிடிக்கப்படாவிட்டால் கட்டணம் செலுத்தப்படாது என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த புதிய தேடலுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். டிக்டாக் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்ட மோசடி முதலீட்டு திட்டத்தில் சிக்கி ஓய்வு பெற்ற பெண் ஒருவர் 1,34,000 வெள்ளிக்கு மேல் இழந்துள்ளார். 63 வயதான பாதிக்கப்பட்ட நபர் டிசம்பர் 10ஆம் தேதி விளம்பரப்படுத்தப்பட்ட முதலீட்டு திட்டத்தால் கவரப்பட்டு ஏமாந்ததாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக பகாங் காவல்துறை தலைவர் டஸ்ரீ யஹாயா ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். லாபத்தை நம்பி அவர் தனது முதலீட்டை அதிகரித்ததை அடுத்து தனது சேமிப்பிலிருந்து 9 வெவ்வேறு கணக்குகளில் 1,34,000 வெள்ளிக்கு மேல் 12 பரிவர்த்தனைகளை செய்துள்ளார். இருப்பினும் தனது முதலீட்டு வருவாயை திரும்பப் பெறுவதற்கு அதிக மூலதனத்தை சேர்க்கச் சொன்னதால் சந்தேகமுற்ற அவர் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து காவல்துறையை நாடியதாக அவர் கூறினார். பிரதான தீவுகளில் உள்ள ஃபேரி, பயணிகள் படகு மற்றும் ரோல் ஆன் ரோல் ஆஃப் படகு ஆபரேட்டர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் டீசல் மானியம் வழங்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. டீசல் மானியத்தால் சுமார் 40 ஆபரேட்டர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆபரேட்டர்கள் முதல் கோரிக்கைகளை பிப்ரவரி 20ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்கலாம் என்று அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கடலில் கொந்தளிப்பு ஏற்படும் என்பதுடன் மிகப்பெரிய அலைகள் எழும் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பகாங்கில் உள்ள பிரபலமான கடற்கரைகளில் கடல் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை முற்றாக தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காலகட்டத்தில் கடற்கரைகளுக்கு வருகை புரிந்தால் அங்கு தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை அணுக்கமாக கண்காணிக்குமாறு பகாங் மாநில பொது தற்காப்பு படை இயக்குனர் சே அடாம் ரஹ்மான் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.